சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சலை சேர்த்து கொதிக்க வச்சா இது போல் சூப்பரான காரக்குழம்பு செய்யலாம். இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் கூடுதலாக சேர்க்கணுங்க. இப்போ வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டும் சேர்த்து ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் அளவுக்கு இது போல் வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நான் சேர்த்துருக்கேங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இது போல் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேங்க. இந்த காரக்குழம்புக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுலேயே மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்பாங்கல்ல, மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு இது போல் கரைசலை எடுத்துக்கோங்க. இந்த டைமில் புளி கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இது போல் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஆனால் இன்னும் கூட நமக்கு திக்னஸ் வரணும். அதனால் மறுபடியும் நம்ம மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போகிறோம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்குல்ல. இப்போது நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. கொதிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா பபிள்ஸ் வரணும். நல்லா பாருங்கள் தெரியும். இது போல் கொதிக்கும் போது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கொதிச்சு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் போல் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சுட சுட சர்வ் பண்ணிக்கோங்க. சூடான சாதத்தில் நம்ம போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வெங்காய பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இதே போல் நிறைய வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.